இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு நிறைவேற்றுகிற தெய்வம். சொல்லுங்க, நிறைவேற்றுகிற தெய்வம், ஃபுல்ஃபில்லிங் காட். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மனதின் ஆசைகள், விருப்பங்கள், சில வேளைகள் நம்ம சில காரியத்துக்காக ஜெபம் கூட பண்ணியிருக்க மாட்டோம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை பார்த்து, நீ ஜெபிக்காட்டியும் நீ ஜெபிக்க மறந்த காரியத்தை கூட நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி நம்மளுக்கு நினையாத வழியில் இப்படியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா? அப்படி ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவர். யோபு 23:14 தான் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. He will fulfill what he has planned for me. That plan is just one of the many he has. இன்னைக்கு நம்ம வெக்கேஷன் போகிறோம், இல்லை பிஸ்னஸ் ட்ரிப் போகிறோம், நிறையா காரியங்களை பிளான் பண்ணி போகிறோம். இந்த டு டூ லிஸ்ட்டில் எல்லாம் வச்சுட்டு போவோம். சிலது டிக் ஆகும், சிலது டிக் ஆகாது. ஆனால் ஆண்டவருடைய லிஸ்ட்டில் நமக்கென்று குறித்த ஒவ்வொரு காரியத்தையும் நமக்காக ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு குறித்திருக்கிறத ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த வசனத்தை எந்த நிலைமையில் யோபு சொல்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். யோபு 23வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்குற பொழுது, இப்போ நீங்கள் வாசிக்க வேண்டாம், அதனுடைய காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். பல விதமான சூழ்நிலையில் யோபு சொல்லுகிறார். தன்னுடைய நண்பர்களுக்கு பதிலளிக்கிற பொழுது, நான் ஆண்டரை எங்கே பார்க்கலாம்ப்பா, நான் ஆண்டரை பார்க்க முடியுமா? 3வது வசனத்தில், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாக இருக்கும். அப்பொழுது நான் ஆசனத்துக்கு முன்பாக வந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைப்பேன். நான் பார்க்க முடியுமா? ஆண்டரை மீட் பண்ண முடியுமா? நான் நேராக வந்து ஆண்டரை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு கேள்வி கேட்குற மனநிலைமையில் யோபு இருந்தார். அதற்கப்புறம் பாருங்க, எனக்கு ஆண்டர் நல்லா தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஆண்டர் க்ளோஸ் தெரியுமா? வசனம் 8-10 வரை, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில், ஒரு மென்டல் டார்ச்சரில் யோபு கடந்து போயிருந்தா இவ்வளோ காரியத்தை சொல்லுவார். இன்றைக்கி நம்ம வேலை இடத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, சில வேலைகளில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறோம். ரொம்ப காரியங்கள் இது எப்படி செய்யுங்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் ஆனால் எனக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா, எத்தனை கேள்விகள் வருது. போன வாரத்தில் கூட நீங்கள் எத்தனையோ கேள்விகள் கேட்டிருக்கலாம். எனக்கு ஆண்டவர் செய்வாரா, எனக்கு நடக்குமா? நீங்கள் சொல்லணும். யோபு அந்த சூழ்நிலை, யோபு 23வது அதிகாரத்தில் அந்த மகன் இருந்த வேதனை, அந்த சூழ்நிலையில் சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு என்ன முன் குறிச்சிருக்கிறாரோ என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் நம்புகிறேன். அவனோடு கூட இருக்கிற ஒரு இளைஞன் சொல்லுகிறான், இயற்கை ஆண்டரை எப்படி கட்டுப்படுத்துகிறார். யோபு 37:5 நாம் கிரகிக்கக்கூடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எலிகு என்கிற ஒரு வாலிபன் கூட இருக்கிறான். நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அது ரொம்ப நல்லதுதான். எனக்கு செய்வாரா? நிச்சயம் உங்களுக்கு செய்வார். நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வலது கரத்தை சொல்லுங்க, நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்ய என் ஆண்டவர் வல்லமையுள்ளவர். யோபுவினுடைய மனநிலைமை என்ன? நான் ரொம்ப கஷ்டத்தில் கடந்து போகிறேன், நெருக்கத்தில் கடந்து போகிறேன், ஆனால் நான் எப்படி ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார்? அவருக்கு இருக்கிற போராட்டத்தில் சீக்கிரம் போயிட்டா நல்லது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலை அவர் இருக்கிறார். நிறையா ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நான் நிறையா நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், என்னுடைய வாழ்நாள் சீக்கிரம் முடிஞ்சிட்டா நல்லா இருக்குமே. அப்படி நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது கூட போன வாரம் உங்கள்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கலாம், என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை, லைஃப் ரொம்ப டஃப்பாக இருக்குது. யோபு அந்த டஃப்னஸில் கடந்து போகும்போது சொல்லுகிறார். யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கஷ்டமான சூழ்நிலை, இந்த வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லை. இதுக்கப்புறம் நான் வாழணுமா? எல்லாமே இழந்துட்டேன், எல்லாமே போயிடுச்சு, நான் வாழணுமா? அந்த நிலைமையில் அவர் சொல்றாரு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் இந்த பூமியில் நிற்பார் என்று தெரியும்.
அருமையான திருச்சபையை உங்களுக்கு இதை முதலாவது மனதில் பதிய வைக்கிறேன். இன்னைக்கு என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்ன கடின சூழ்நிலை கடந்து போய் கொண்டுதான் நீங்கள் சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு முன் குறித்ததை என் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு என்ன முன் குறிச்சிருக்காரோ அதை செய்வார். நிறைய நேரம் நம்மளுக்கு சொல்யூஷன் தெரியணும், ரொம்ப நம்ம அவசரப்படுவோம். இது எப்படி முடியும், எப்படி நடக்கும். இன்னைக்கு நவம்பர் 3ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதத்தில் இது சால்வ் ஆகணும், இல்லை இந்த வருஷ கடைசியில் எனக்கு சால்வ் ஆகணும். எப்படி பாஸ்டர் சால்வ் ஆகும்? ப்ராப்ளம் இருக்குது, சொல்யூஷன் எப்படின்னு தெரியல. நீங்கள் சொல்லணும், எனக்கு குறிச்சிருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் கரத்தில் சொல்யூஷன் இருக்குது, அவர் எனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் பண தேவையை அவர் சந்திக்க போகிறார். எந்த இடத்துல வேலைகளில் மாற்றம் வரணுமோ, வேலை இடத்துல யாரை தொடணுமோ, என்ன செய்யணுமோ என் ஆண்டவர் செய்ய போகிறார். எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல தயக்கத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு, கலக்கத்தோடு இருந்தீங்க நீங்கள் சொல்லணும், எனக்கு என்ன குறித்து வச்சிருக்கிறாரோ என் ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த தைரியம் எலிசாவுக்கு இருந்தனால தான் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் சமாரியாவில் ஒரு மிகுந்த பஞ்சம் வருகிறது. இஸ்ரவேலின் ராஜா இருக்கிற நாட்களில் அந்த தேசத்தில் மிகுந்த பஞ்சம். சீரியாவின் ராஜா அந்த இடத்துல படையெடுத்து எல்லா இடத்துல இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. மிகுந்த பஞ்சம், அவங்களுக்கு சாப்பிட்றக்கே வழி இல்லை. ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை. பாருங்கள், ராஜா நடந்து போய் கொண்டிருக்கிறார். அரண்மனையில் நடந்து போகும் பொழுது கீழே 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்கள். 2 பெண்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ராஜா அதை கேட்குறாரு, ஏன் சண்டை போடுறீங்க? நேற்றைய தினம் ஏன் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்டோம், அடுத்த நாளைக்கு உன் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்லான்னு நாங்கள் பேசி வச்சுருந்தோம். இன்றைக்கி அவள் பிள்ளைய சமைக்க சொன்னால் கொடுக்க மாட்டேங்கிறான். எவ்வளவு கொடிய பஞ்சம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில், அந்த மென்டல் டார்ச்சரில் அந்த இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறாரு, எங்கேயா அந்த எலிசாவுடைய தலை இன்னைக்கு எடுத்து ஆகணும். அந்த நேரத்தில் ஒரு ஆள் அனுப்புகிறார் ராஜா. எலிசாவை நோக்கி ஆட்கள் வர்றாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த மகனுக்கு வார்த்தை கொடுக்குறார், எலிசாவுக்கு வார்த்தை கொடுக்குறார். பாருங்கள், இன்னைக்கு தலையே போகிற அவசரம், முடியவே இல்லை, தாங்க முடியல. சில வேளை சொல்கிறோம் பாருங்க, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல, ஐ கேனாட் டாலரேட் திஸ். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது, உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஜெயத்தை, உங்கள் நன்மையை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். நீ கவலைப்படாதீங்க. எலிசா சொல்லுகிறார். அந்த நேரத்தில் ராஜா ஆள் அனுப்புகிறார். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலிசாவே, எங்கிருந்து உனக்கு அந்த தைரியம் வந்தது? Where did you get that guts, எலிஷா? உன்னால் எப்படி அவ்வளோ தைரியமாக சொல்ல முடிஞ்சது? எலிசா தன்னுடைய ஆண்டவரை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு அலையை சந்திக்கிறோம், ஒரு போராட்டத்தை சந்திக்கிறோம், ஒரு மிகுந்த கஷ்ட சூழ்நிலை கடந்து போகிறோம் பாருங்க. How strong you are in the Lord determines how fast will be the victory to you. Amen. How strong we are in the Lord determines how fast is the victory. நான் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள் பலனா இருக்கிறேனோ அவ்வளவு சீக்கிரம் நான் ஜெயத்தை எடுக்க முடியும். எலிசாவுக்கு தெரியும், அவர் சொன்னா அவர் செய்வார். நாளைக்கு நேரம் விற்கப்படும். பல மாதமா பஞ்சம். இஸ் இட் பாசிபிள்? ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற ஒரு அசிஸ்டன்ட் வர்றான். அவன் சொல்றான், வானத்தின் மதகுகளை கர்த்தர் திறந்தால் கூட இது நடக்குமான்னு கேள்வி கேட்குறான். தயவு செய்து இன்னைக்கு லாஜிக்கா சில வேளையில் ஆண்டர்கிட்ட குவெஸ்டின்ஸ் கேட்க முடியாது. இது நடக்குமா, இப்படி நடக்குமா? கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்காக ஆண்டவர் இந்த மாதம் செய்ய போறார். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். பெரிய காரியங்கள் செய்வார். எப்படி நடக்கும் எனக்கு தெரியல. சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை சுத்தி இருக்கிறத பார்த்து எலிசா சொல்லல, கர்த்தர் சொல்றார் நாளைக்கு நடக்கும். இந்த மாதம் எப்படி நடக்கும் பாஸ்டர்? இந்த காரியம் மாறுமா? இந்த மனுஷன் மாற போறானா? இந்த நிலைமை மாறுதா? அதை வச்சு பார்க்காதீங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவாருன்னு சொல்லுங்க. அற்புதமான மாறுதல்கள், மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். எலிசா சொல்லிட்டார், நாளைக்கு இந்த இடத்துல கோதுமைமா விற்கப்படும்.
ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே இருக்கிற குஷ்டரோகிகள் 4 பேர், அவங்க பல நாளாக தான் இருக்கிறாங்க. குஷ்டரோகிகள் நேத்தா பிறந்து வந்தாங்க இல்லை, அங்கேயே தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த அசைவை கொண்டு வருகிறார். அவங்க 4 பேர் பேசுகிறாங்க, நம்ம இங்கே இருந்தாலும் சாகிறோம், உள்ளே போனாலும் பஞ்சம் சாகிறோம், உள்ளே போய் பார்ப்போம். அவங்க நடந்து போகிறாங்க, அந்த சீரியருடைய இந்த படைக்குள் நடந்து போகிறாங்க. 6வது வசனம், 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொன்னான். அந்த குஷ்டரோகிகள் நடந்து போறாங்க. அவங்க நடந்து போற பொழுது இரைச்சலை ஆண்டவர் கேட்க பண்ணினார். நீங்க எந்த இடத்துல எந்த மீட்டிங் ரூமில் அஃபெக்ட் ஆகி வெளியில் வந்தீங்களோ அதே மீட்டிங் ரூம்குள்ளே வர்ற வாரத்தில் கடந்து போக போகிறீங்க. இரைச்சலின் சத்தத்தை கேட்கும்படியாக தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல தலை குனிந்து என்னால் முடியல, இந்த காரியத்தை செய்ய முடியலன்னு வந்தீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போக போகிறார். அதே இடத்துல இருந்த குஷ்டரோகிகள் அங்கேயே தான் இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு தோணலை. என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்ததோ பரலோகத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது யாரெல்லாம் ஆராதனை வேளையிலையும் நான் சொல்லுகிற பொழுது என்னோட கூட சொல்லிக்கிறீங்களோ எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி இந்த மாதத்தில் உங்களுக்காக ஆயத்தப்படும்படியாக தேவன் தேவ தூதர்களை ஆயத்தப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. அவர்கள் காரியத்தை செய்வாங்க. இந்த காரியம் எல்லாம் நடக்கிறது. 16வது வசனம் பாருங்க, 2 ராஜாக்கள் 7 வசனம் 16. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ஆண்டவர் முடிவு செய்தார், நாளைக்கு இது நடக்கணும். இது எப்படி செய்ய? அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அவர் வார்த்தையிலிருந்து புறப்பட்டது சிருஷ்டிக்கிற வல்லமை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவரிடத்துல சிருஷ்டிக்கிற வல்லமை அங்கே இல்லை, அந்த காரியம் இல்லை. அன்னாள் தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறாள். ஏலி சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆசீர்வாதம் உருவாயிருச்சு. இன்னைக்கு சியோனிலிருந்து ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, உங்களுக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். இந்த மாதம் உங்களுக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அது எப்படி நிறைவேற்றுவார் நம்மளுக்கு தெரியாது. எலிசாவை போல அந்த சொல்ற ஆவிக்குரிய கட்ஸ் இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நிறைவேறும். யோபு 23:14 படி ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்ற போறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றுவார். என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். எனக்கு என்ன முன் குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். பாஸ்டர் நீங்க சொல்றது நல்லா இருக்குது, இதே போல நான் விசுவாசத்தோடு சொல்றேன். சில வேளையில் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. நீங்க நம்பி போறீங்க, சில இடத்துல எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. இது நடக்குமா? ஒருவேளை விசுவாச ஓட்டத்தில் இருக்கிறவங்களே சொல்லலாம், டோன்ட் பி அப்செட் பை எக்ஸ்கியூசஸ். நீங்கள் இன்றைக்கி விசுவாசத்தோடு போகிறீங்க, நம்பிக்கையோடு போகிறீங்க, என்ன நடந்தாலும் உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், எனக்கு குறித்திருக்குதுன்னு என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமேன். எனக்கு குறித்திரு. ஆண்டு என்ன பார்க்குறாருன்னா, நம்ம விசுவாசத்தினுடைய உறுதியை பார்க்குறார், நம்ம விசுவாசத்தினுடைய பலத்தை பார்க்குறார். அது என்ன பாஸ்டர் விசுவாசத்தின் பலம்? எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நான் போகிறேன், இதே மாதிரி நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் டபுள் எனர்ஜியோடு சொல்கிறீங்க, எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார், கர்த்தர் எனக்காக வைத்தவைகள் பெரிய காரியங்கள், அது நடந்தே தீருன்னு சொல்கிறீங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்னமோ ஆண்டவரே நீங்கள் நிறைவேற்றினா சரி, நிறைவேற்றி சரி அப்படின்னு விட்டுறோமா? இல்லாட்டி நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரை, நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் செஞ்சுருவீங்க. எலிசா அதுதான் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், அது நிறைவேறும். இன்னைக்கு யாரை கொண்டாவது எந்த சூழ்நிலையை மாற்றியோ கர்த்தரால் உங்களுக்கு என்ற காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. நமக்கு செய்ய வல்லமையில் அந்த நம்பிக்கையில் தான் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி முடிகிற பொழுது ப்ராஜெக்ட் 200 நடத்த என் தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஏன்னா அவரோடு கேட்டு அவர் கொடுத்த நம்பர் தான் அங்கே போட்டிருக்கிறேன். நான் ஆசைப்பட்டு சொன்ன நம்பர் வேறு. அவரிடத்துல கேட்ட பொழுது இல்லை இதை போடு அப்படின்னாரு. அந்த நம்பிக்கை, அந்த உறுதி அவர் செய்வார். அவர் சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார். அந்த ஆவிக்குரிய கட்ஸ் நமக்குள்ள வளரணுங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய் என்ற ஒரு மனிதன் இருந்தான்.
அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. ரொம்ப சாதாரண ஆள் தான், ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. எஸ்தர் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற பொழுது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்து போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். யாரு அந்த மொர்தேக்கா? இந்த மொர்தேக்கா யாரு? ராஜாவை பிடிச்சிட்டு போறாங்க, அவங்க கூட போன நூற்றுக்கணக்கான அவன் ஒருவனாய் இருந்தான். வசனம் சொல்லுகிறது, அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் அவன் ஒருவனாய் இருந்தான். He was a very ordinary person. சாதாரண மனிதன் தான். ஆனால் அந்த விசுவாசத்தின் பலனும் அந்த விசுவாசத்தின் வல்லமையும் மொர்தேக்காய்க்குள்ள ரொம்ப அதிகமாக இருந்தது. தன்னுடைய சித்தப்பா மகளான எஸ்தரை ராஜாவுக்கு ராஜாத்தி ஆகும்படியாக அனுப்புகிறான். கர்த்தர் அவளுக்கு தயவு கொடுத்து ராஜாத்தி ஆக்குகிறார். எதிர்பாராதபடி யூத ஜனங்களையே அழிக்கும்படியாய் அந்த இடத்துல ஆமோன் ஒரு துஷ்ட மனிதன் எழும்புகிறான். அப்போ அந்த நேரத்துக்கு என்ன சொல்லுகிறான் மொர்தேக்காய்? எஸ்தர் இடத்துக்கு ஆள் அனுப்புகிறான். எஸ்தர் 4வது அதிகாரம் வசனம் 10-14. புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 4 verse 10 and 11 we'll read now. 10-11 வாசிக்கலாம். அந்த இடத்துல இதில் வாசிக்கிறதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல எஸ்தருக்கு என்ன மொர்தேக்காய் அனுப்புகிறாருன்னா, 127 நாடுகளில் யூத ஜனங்களை அழிக்கும்படியாக குறிச்சிட்டாங்க. ஸோ ராஜாவிடத்தில் இந்த நகலை காண்பி, அவங்க அனுப்பிச்சிருக்கிற ஆர்டர் தான், கவர்மெண்ட் ஆர்டர் இதுதான், அதனுடைய நகலை காண்பித்து ராஜாவிடத்தில் சகாயத்துக்காக பேசுன்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ எஸ்தர் கொடுக்கிற பதில் தான் இப்போ நம்ம வாசிக்கிறோம். 10-11. அப்பொழுது எஸ்தர் ஆதாகின் இடத்தில் மொர்தேக்காய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைப்புக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவுடைய நாடுகளில் சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால். பாருங்க, அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளான இடத்துல இருக்கிறா, அதனால ராஜ அரண்மனைக்குள் இருக்கிறா. அவன் சொல்றான், ரொம்ப முடியாது, ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சில இடத்துல நம்ம நம்பி நிற்கிறோம், இவங்க இந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க, இவங்க எப்படி எனக்கு நடத்தி கொடுத்துருவாங்க. நாசியில சுவாசமுள்ள மனிதனை நம்புகிறது விருதா. மனுஷனால செய்ய முடியாது. அவ எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொல்கிறா. அப்போது மொர்தேக்காய் என்ன நினச்சிருப்பான்? ஐயோ முடியாதா? பாருங்க, இன்னும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக உங்களுக்கு பதில் வருது. நீங்கள் பயந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, விசுவாசத்தின் பலத்தில் குறைஞ்சிருக்கக்கூடாது. மொர்தேக்காயை போல விசுவாசத்தின் பலன் அதிகரிக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் விசுவாசின்னு பேர். பைபிளை கரத்தில் எடுக்கிற ஒவ்வொரு மகனும் மகளுக்குள்ள அந்த விசுவாசத்தின் பலன் இருக்கணும். யோபு 19வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், வாழ்றக்கே அவருக்கு வாய்ப்பே இல்லை. அவர் இன்னைக்கு சாவாரா நாளைக்கு சாவாரான்னு தெரியல. அதில் அவர் சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் விசுவாசத்தோடு சொல்லுவேன் பாஸ்டர், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அப்போ மொர்தேக்காய் கேட்குறாரு, ஓ அப்படியா, எஸ்தர் அப்படியா சொன்னாப்புல. வசனம் 13-14 12-14 வாசிக்கலாம். 12-14. எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தேக்காய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தேக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ஹல்லேலூயா. என்ன விசுவாசத்தில் மொர்தேக்காய் இப்படி சொன்னார்? நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்போ. மொர்தேக்காய், உனக்கு எங்க அந்த விசுவாச வல்லமை வந்தது? நீ ராஜா பிடித்து கொண்டு வருகிற பொழுது அவர்களோடு வந்த பல நூற்றுக்கணக்கான ஒருவன். இன்னைக்கு நான் சாதாரணமான ஆளு, என்னால் இது முடியுமா? நெகேமியா அப்படி நினைக்கலீங்க. நெகேமியா பாரத்தோடு ஜெபித்தார். தேவனுடைய பெரிய தரிசனம் அந்த மகனுடைய இருதயத்தில் இறங்கி வந்தது. இன்னைக்கு உங்களை நீங்களே, என்னால் முடியுமா, எனக்கு இது முடியுமா? எங்கள் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு 7 மாதமான
7 monthsல தேவ தரிசனத்தை இருதயத்தில் வைத்து எங்களோடு இடைபடுவார்னா, அவரை வாஞ்சிக்கிற நம்புகிற ஒவ்வொருவரோடு இடைபட தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் தேடுறாருங்க. இன்னைக்கு யாரு என்னுடைய ஊழியத்தை செய்வாங்க, யார் எனக்காக நிற்பாங்க? மொர்தெகாய் ஒரு மனிதன் நிற்கிறார். இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் சகாயம் ரட்சிப்பும் வேறொடத்திலிருந்து எழும்பும். எஸ்தர் 4:14 தான் எஸ்தருடைய முடிவை மாற்றி எஸ்தரை உபவாசித்து ஜெபிக்க வைத்தது. இந்த எஸ்தர் 4:14 தான் இந்த புஸ்தகத்தினுடைய மத்திய வசனம். அதுதான் பெரிய கிரியை செய்தது. ஆண்டவர் எந்த வகையினாலும் எங்களை சந்திக்க வல்லமையுள்ளவர். எப்படி வேணாலும் எங்களை சந்தித்து அவர் உயர்த்த வல்லமையுள்ளவர். எந்த இடத்துல பெரிய கவர்மெண்ட் உத்தரவு இருக்கலாம், பெரிய ஆணைகள் இருக்கலாம், ஆணையை கண்டு மொர்தெகாய் பயப்படலை. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, இவ்வளவு ஆணை 127 நாடுகளுக்கு அந்த ஆணை புறப்பட்டுச்சு. ராஜா முத்திரையிட்டாச்சு. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டாங்க, அந்த ரிப்போர்ட் சைன் பண்ணியாச்சுங்க, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காரியெல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த ரிப்போர்ட் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்கள் சொன்னால் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்னா, அந்த சைன் பண்ண ரிப்போர்ட்டை வாங்கி ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எது சாதகமோ உங்களுக்கு ஏற்றபடி கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். 127 நாடுகளுக்கு அரசு ஆணை, ராஜாவுடைய முத்திரை மோதிரமிட்டு போன ஆணையை ஒரே இரவில் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அது ஒரு மனிதனுடைய விசுவாச அறிக்கை. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் விடுதலையும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். இன்னைக்கு இங்க நினைக்கிற ஜெபிக்கிற நம்ம ஜெபம் பண்ண ரொம்ப நல்லது. ஆனால் விசுவாச அறிக்கை தான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை துரிதமாக கொண்டு வரும். விசுவாச அறிக்கை செய்ய எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு தெரியலையே, அடையாளமே இல்லையே, எப்படி செய்வார்? எனக்கு எந்த வகையில் சொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குது, மெத்தட் ஏ, மெத்தட் பி, மெத்தட் சி, எப்படி எனக்கு சொல்யூஷன் கொடுப்பார்? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எலிசாக்கு ஆண்டவர் சொன்னார், குஷ்ரோகிகளை வச்சு நிறைவேற்றினார். எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, உனக்கு முன் குறிச்சதை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன், எனக்கு முன் குறிச்சதை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இது நீங்கள் அறிக்கை செய்ய உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் என்னென்ன காரியங்கள் மாறுதலாய் மாறணும், எந்த இடத்துல பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கணும், எந்த இடத்துல டிவைன் கனெக்ஷன்ஸை கொண்டு வரணுமோ என் ஆண்டவர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருப்பது போலவே இந்த நவம்பர் முடிஞ்சு டிசம்பருக்குள் போகிற பொழுது நாம் இருக்க போகிறதில்ல. பெரிய மாற்றங்களை, பெரிய மாறுதல்களை, டிவைன் கனெக்ஷன் ஆண்டவர் கொண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ சொல்லுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது பாஸ்டர், இது வரைக்கும் இது நடந்ததே இல்லை, நடக்குமா? never happened before, how can it happen now? ஒரு சிலர் கேட்பாங்க, இதெல்லாம் நம்ம கம்பெனியில் நடந்ததே இல்லைங்க. ஹலோ, நான் சிங்கப்பூரில் 10 வருஷமாக இருக்கிறேன், வேணா இதே கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் சிங்கப்பூரில் 10 வருஷமாக இருக்கிறேன், தெரியும்ல, எனக்கு நடந்ததே இல்லை, நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படியா? அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, யாருக்குமே நடக்கலைங்கிறாங்க, நீங்கள் எனக்கு செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாருக்குமே நடக்கல தான். கன்னி மரியாளுடைய வயிற்றில் ஆண்டவர் வந்து இந்த பூமிக்கு வருகிற வரை அப்படி ஒரு காரியம் நடக்கவே இல்லை தான். பாருங்க, அந்த மகள் அன்றைக்கு முடிவு செய்தாங்க. தேவதூதன் வந்து பார்த்த பொழுது, அந்த மகளோடு பேசின பொழுது அந்த மகள் முடிவு செய்தார், அவர் எனக்கு என்ன முன் குறிச்சிருக்காரோ அது நடக்கட்டும். ஹல்லேலூயா. அவர் என்ன முடிவு செய்திருக்காரோ அது நடக்கட்டும்னு சொல்லி மரியாள் ஒப்பு கொடுத்ததுனால மரியாளுக்குள்ள ஆண்டவர் கடந்து வந்தார். மரியாளுக்குள்ளதான் இயேசு கடந்து வரணுமா? முதல் தேவ சித்தம். ஒருவேளை மரியாள், ஐயோ அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, ஆண்டவர் அடுத்த ஆள் சூஸ் பண்ணியிருப்பார். வேற யாரும் ஒருத்தர் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. பாஸ்டர் அப்படி செய்வாரா ஆண்டவர்? நிச்சயம் செய்வார். ராமேஸ்வரத்தில் அப்போஸ்தலர் பவுலோஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர் நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த பொழுது அவருடைய சாட்சியை கேட்டு தான் ரட்சிப்பில் இன்னும் பலப்பட்டோம். அவரோட ஆண்டவர்கிட்ட கேட்டாராம்மா, ஆண்டவரே, நான் ஒரு மலையாளி, நான் கேரளாவில் இருக்கிறேன், நீங்கள் என்னை இவிட கொண்டு வந்து, நான் இங்கே எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்களே. ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொன்னார் அவர்கிட்ட? பவுலோஸ், உன்னை கூப்பிட்றதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளை தான் கூப்பிட்டேன், வாப்பா அந்த இடத்துல ஊழியத்தை கட்டணும்னு. ஐயோ ராமேஸ்வரமா? நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார்.
அதனால தான் நான் ஒன்று கூப்பிட்டேன் பவுலோஸ். அந்த பவுலோஸ் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? 1970s 70களில் ஆண்டவர் சொன்னாருங்கிற ஒரே வார்த்தைக்காக தன்னுடைய எல்லா சொத்தையும் விற்று, அந்த சமயத்தில் 4 lakhs 5 lakhs அது 4 ஊழியத்துக்கு அது பங்கு போட்டு கொடுத்துட்டு, ஆண்டவர் கொடுக்குற 500 ரூபா மணி ஆர்டருக்காக ஆண்டவர் சொல்கிறார், இந்த மனிதனிடத்துலேருந்து உனக்கு மணி ஆர்டர் வரும், வெயிட் பண்ணு. 500 ரூபா மணி ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறார். வெயிட் பண்ணி அந்த மணி ஆர்டர் வந்து நான் வாங்கிட்டு 2 பிள்ளைகள், கர்ப்பிணி மனைவி, கேரளாவிலேருந்து மொழி தெரியாது, ஒன்றும் தெரியாது, எங்கே போகிறோன்னு தெரியாது, கடந்து போகிறாருங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அந்த பவுலோசை கொண்டு கர்த்தர் அநேகரை எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிருள்ள சாட்சி, உயிருள்ள சாட்சி. அவரை கட்டி வைத்து ஒரு வேப்ப மரத்திலேயே எதிரையும் அடித்தாங்க. அந்த மரம் பட்டு போய் இது நாள் வரைக்கும் வளரவே இல்லை. அப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கணும் நம்ம. அப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்க கேட்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆழங்களுக்கு போவோம். We have to go deep. அது போக போக என்ன சொல்லுவோம்னா, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. யோபுவுக்குள்ள அந்த டெப்த் இருந்தது. அருமையான திருச்சபையே, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். அதே வேளையில் ஆழங்களுக்கு போக நீங்கள் ஆசைப்படணும். ஹல்லேலூயா. ஆழங்களுக்கு போகணும் ஆண்டவரே. அந்த ஆழங்களுக்கு போகிற பொழுது தான் படகை ஆண்டவர் நிரப்புவார், தூக்கி போட்டுட்டு அப்போஸ்தலனாய் மாறும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆழங்களுக்கு போகிற அனுபவம். அப்போஸ்தலர் பவுலோஸ் வந்தார், அவரை வச்சு ஊழியத்தை ஆண்டவர் கட்டிட்டார். கன்னி மரியாள் இது வரைக்கும் எனக்கு நடக்கவே இல்லை. இது எதுக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நாளைக்கு நீங்கள் போய் ஒரு காரியத்தை எடுக்க போகிறீங்க, பேச போகிறீங்க, கிரகிக்க முடியாத பெரிய இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஐயோ, நான் இது நடக்கும்னு நினச்சினே, எனக்கு இப்படி நடக்கும்னு நினச்சினே. நீங்கள் சொல்லணும், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய என் தேவன் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நடக்கவே இல்லை. எஸ், never happened before, but allow God's will to happen. லூக்கா 1 அதிகாரம் வசனம் 30-31 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த மகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாள். ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேசியா இப்படித்தான் வரப்போறார். ஆனால் அதை குறித்து அவள் கேள்விப்பட்டாளா, தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதா? இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல தேவதூதன் வந்து சொல்லுகிறான், எப்படி நடக்கும்? ஒரு லாஜிக் கொஸ்டின் அந்த மகளுக்கு, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையாப்பா. அதற்கு 34-37 ஆனால் தீர்க்க தரிசனம் இருந்தது. கன்னி மரியாள் ஏசாயாவின் தீர்க்க நாட்கள்லேயே கன்னியின் வயிற்றில் தேவன் உருவார் என்று தீர்க்க தரிசனம் இருந்தது. ஆனால் இந்த மகளுக்கு அதை நான் தான் செய்ய போறேன்னா, என் காலத்தில் வரப்போகுதா தெரியல. ஆனால் தேவதூதன் பேசுகிறபோது அவள் கேட்குறா, எப்படி நடக்கும்? அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளர் எலிசபெத்தும் தன் முதுமையிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்து இருக்கிறார். மலரிடப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இது சொன்ன மாத்திரத்தில் இந்த மகள் கேட்குறாள். கேட்டுட்டு, அப்படிங்களா, எனக்கு ஒரு 24 hours டைம் கொடுக்குறீங்களா? அப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இன்டர்வியூக்கு போகிறோம், இல்லை ஏதாவது கேள்வி கேட்குறாங்க, எனக்கு ஒரு 1 day டைம் கொடுக்குறீங்களா, நான் ஃபேமிலியோட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த மகளுக்கு யோசேப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார். எஸ்தர் எக்ஸ்கியூஸ் சொன்ன மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்லலை. நான் கண்டிப்பாக செய்யணுமா, நான் அதை பண்ணணுமா? அப்போஸ்தலர் பவுலோஸ் பாருங்க, ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வேலை செய்கிற இடத்துல புதிய வாசலை திறந்து கொடுக்கலாம், இல்லை ஊழியத்தில் ஏதோ ஒரு இடத்துல உங்களை பயன்படுத்த விரும்புகலாம். கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்கிற வாய்ப்பு உங்களுக்கே நல்லா தெரியுது. தேவன் எனக்கு வாசலை திறந்து கொடுக்குறார். தயவு செய்து என்னால் முடியல, எனக்கு இது முடியலன்னு சொல்லாதீங்க. தேவனுக்கு அதை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதை போல் மரியாள் இதை கேட்ட உடனே, நான் யோசேப்புக்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லட்டுமா, ஏன்னா எனக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க, இப்போ போய் நான் இதன்படி ஒத்துக்கொண்டேன்னா என்னை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதெல்லாம் அந்த மகள் யோசிக்கலை. 38வது வசனத்தில் அதற்கு மரியாள், இதோ
நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியல. அருமையான திருச்சபையே, கர்த்தருடைய ஒரு மகிமையான அபிஷேகம், ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை நான் சுமக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ரெடி ஆண்டவரேன். அவர் சமூகத்தில் நிற்கிற பொழுது மகிமையான ஆசீர்வாதங்களை சுமக்கும்படியா தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இது எப்படி நடக்கும் என்னன்னு தெரியல, ஆனால் அந்த மகளுக்கு என்னென்னா சப்மிஷன். மரியாளுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சது சரண்டர். நான் சப்மிட் பண்ணுறேன், உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபுவினுடைய வாழ்க்கையில் சமர்ப்பணம். யாருடைய வாழ்க்கையில் 100% சப்மிஷன் இருக்குதோ, யார் கேள்வி கேட்காம ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் செய்வீங்கப்பா, எனக்கு குறித்திருக்கிறத நீங்கள் நிறைவேற்றுவீங்க, நான் உங்கள் பாத்திரனை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு காரியங்களை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்குறேன். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய நடத்துதல், கர்த்தருடைய வழி நடத்துதல், தேவனுடைய கிருபை பெரிதாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல தடைகள் இருந்தாலும், எந்த இடத்துல போராட்டங்கள் இருந்தாலும், மாறாத காரியங்களாக இருக்கலாம், நீங்கள் அறிக்கை செய்ய உங்களுக்கு என்று முன் குறித்ததை தேவன் நிறைவேற்றுவார். சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்கள் எனக்கு சாதகமாக இல்லை, நம்பினவங்க என்னை பார்த்து சாக்கு போக்கு சொல்கிறாங்க, திரும்பி பார்க்க ஒரு சரித்திரம் இல்லை, எனக்கு ரெஃபர் பண்ண ஒரு காரியம் இல்லை, இது வரைக்கும் சிங்கப்பூரில் இது நடக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு அது நடக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் முதலாவது நடக்கும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சில பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண பார்ப்பாங்க, இது யாருக்குமே நடக்கல, இது யாருக்குமே கிடைக்கல. உங்களுக்கு ஸ்பெஷலாக MOMலேருந்து ஆண்டவர் வாசலை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறது தேவன் நிறைவேற்றுவார் சொல்ல எங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நடக்கலைன்னு சொல்கிறாங்களோ, ஆண்டவரே லூக்கா 1:38 படி நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு என்னை சமர்ப்பிக்கிற ஆண்டவரே, இதுக்கு வரைக்கும் முடியலன்னு சொல்லி இருக்கலாம். உங்க நண்பர்கள், ஏன் குடும்பத்தில் கூட சொல்லலாம், இது நடக்குமான்னு சொல்லி சாக்கு சொல்லலாம். அவங்கள நீங்க நம்புறவங்க சாக்கு போக்கு சொல்லி இது நடக்குமா, இது வேண்டாம், எஸ்தரை போல மொர்தெகாய்க்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். நீங்க விசுவாசத்தின் வல்லமையில சொல்லணும், எனக்கு ஆண்டவர் நிச்சயம் செய்வார், நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மகிமையான காரியங்களை, சந்தர்ப்ப சூழ்நிலை, என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள், இதெல்லாம் என்னை அசைக்க முடியாது. எலிசாவை போல என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு இந்த நேரத்தில் நடக்கும். டுமாரோ பை திஸ் டைம் யூ வில் see a miracle. எந்த கட்ஸ்ல எலிசா நீ சொன்ன, தேவன் கொடுக்கிற கிருபை உங்களுக்கு இந்த மாதம் சொல்ல போறாரு. நீங்களும் இந்த ஆவிக்குரிய கட்ஸ்ல சொல்லுங்க, இன் திஸ் மந்த் காட் இஸ் கோயிங் டு டு a big miracle in my life. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போறார். மகிமையான ஆசீர்வாதத்தை நான் சுமக்க போறேன். பெரிய கிருபைக்குள்ள ஆண்டவர் நடத்துவார். அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நல்ல முழு பெல்லத்தோடு விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு குறிச்சிருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். என் பிள்ளைகளுக்கு குறித்திருக்கிற எதிர்காலத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். எங்களை ஸ்தாபிக்க நினைத்த வேலை, ஸ்தாபிக்க நினைத்த தேசம், எந்த இடத்துல செய்யணுமே என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சொல்லுங்க, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள என் கடன்களை எல்லாம் என் ஆண்டவர் அடைத்து கொடுக்க போறார். எப்படி அடைச்சு கொடுப்பாரு, எப்படி நடக்கும் கேள்விகள் வருது. எனக்கு குறிச்சிருக்கிறது ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் நிறைவேற்றுவார். காரியங்கள் ஜெயமா நடக்கும். பல நாள் பஞ்சம், சமாரியாவில் பல நாள் பஞ்சம். ஆனால் எலிசாவுக்கு ஒரு வார்த்தை கடந்து வருகிறது, நாளை இந்த நேரம் இந்த இடத்துல வார்கோதுமை மா விற்கப்படும். அது விற்கும்படியாய் தேவன் செய்தார். இந்த வருடம் முடியறதுக்குள்ள இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய கடனை ஆண்டவர் அடைத்து கொடுக்கணும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய கடனை இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கர்த்தர் அடைத்து கொடுக்கணும். சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதிசயமாய் அந்த அற்புதம் நடக்கும். தேவன் செய்வார். அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க நம்பி நிக்கிறவங்க, யாரை நம்பி நிக்கிறீங்களோ அவங்க இது முடியுமா, அது ரொம்ப கஷ்டம், டிஸ்கரேஜ் பண்ண பார்க்கலாம். நீங்க சொல்லணும், அழைத்தவர் உண்மையுள்ளவர். 1 தெசலோனிக்கர் 5:24 படி என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அதன்படியே செய்வார். அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார். கண்மணி போல் என்னை காத்துக் கொள்வார். அந்த வல்லமை, அந்த கிருபை என்னை நடத்தும். திரும்பி பார்க்க ஒரு சரித்திரமே இல்லை.
ஏன் ஆண்டவர் உங்களை ஒரு சரித்திரமாக மாற்றக்கூடாது? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவருக்கு நான் சரித்திரமாய் மாறக்கூடாது? ஏன் வாழ்க்கையில செய்கிற அற்புதம் ஏன் அநேகர் தொடக்கூடாது? இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நடக்கிற அற்புத அடையாளங்கள் மாறுதல்களை பார்த்து அநேகர் ஆண்டவருக்குள்ள இன்னும் ஆழங்களுக்கு செல்லும்படியாய் தேவன் கரம் பிடிப்பாராக. இன்னும் ஆழங்களுக்கு செல்லும்படியாய், மேலோட்டமா இல்ல ஆழங்களுக்கு செல்லும்படியா, ஆவிக்குரிய ஆழங்களுக்கு செல்லும்படியா, அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளும்படியான மேலான கிருபைய என் ஆண்டவர் கொடுப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய விடுதலையின் கரம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்த கிருபைக்காய் நன்றி சுவாமி. இந்த மாதத்துல எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி கொடுத்த இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். He will fulfill what he has planned for me. இந்த ஆசீர்வாதம் திருச்சபையின் மேல, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல, ஊரில் இருக்கிறவர்களுடைய குடும்பத்தார் மேல, எல்லார் மேலையும் என்னென்ன முன் குறிச்சிருக்கிறீங்களோ, வாட் எவர் யூ பிளான் ஃபார் தெம் இன் திஸ் மந்த், இந்த கமிங் மந்த்ஸ், இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள என்னென்ன முன் குறிச்சிருக்கிறீங்களோ அதற்கு அவர்களை தகுதிப்படுத்துங்க. சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தில் அறிக்கை செய்ய பலப்படுத்துங்க. வேலை இடத்துல, குடும்பத்தில், எல்லா இடத்துலையும் சந்தோஷம் சமாதானம் நிறைவா இருக்கும்படியா செபிக்கிறேன். தேவ கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். விடுதலை, சுகம், பலன், ஆறுதல் ஒவ்வொருவருக்குள்ளாய் மகிமையா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.